ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். சிறகடி காசை பற்றி பேச சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா 2 நாளாக நான் வீடியோ ஷேர் பண்ணல சிறகடி காசை பற்றி. என்னோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, சண்டே வந்துட்டு அந்த ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் நானுமே வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். என்னன்னா ஜீவாவுடைய ரீஎன்ட்ரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து கொண்டு வர சொல்லியிருந்தோம். ஸோ வந்தாங்க, பட் இவ்வளோ சடனாக வந்து காசை கொடுத்து முடிக்கிறாங்களே, ஒருவேளை ஏதாச்சும் பிரச்சனை வருமா, நம்ம எபிசோட் பார்த்துட்டு இதுவாக இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் வந்துட்டு நேற்று எபிசோட் வந்து நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ப்ரோமோ வந்து காமிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி 30 லட்சத்தை வந்து திருப்பி கொடுக்குற மாதிரியும், இங்கே வந்துட்டு வீட்டில் வந்துட்டு நம்ம ரோஹிணி மனோஜ் வந்து மறைக்கிற மாதிரி வந்து ப்ரோமோ இருந்துச்சு, சண்டே ப்ரோமோ. அதை பார்த்துட்டு ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எபிசோட் பார்க்கையில் இன்னுங்க அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. 30 லட்சத்துக்கு ஜீவா கொடுத்துட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க, இவங்க ஒரு பக்கம் மறைச்சிட்டு வீட்டில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. இல்லை இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த 30 லட்சம் பணத்துக்கு சாட்சி கையெழுத்தா வந்து முத்து வந்து சைன் பண்ணியிருப்பாரு. இதனால் ஏதாச்சும் இஷ்யூஸ் வருமா அப்படின்லாம் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இதனால் முத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறேன். என்னைக்காச்சும் இன் ஃபியூச்சர் இந்த ஒரு ட்ரூத் ரிவீல் வரணும் அப்படின்ற பட்சத்தில் முத்து வந்துட்டு ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கு இதுவுமே ஒன் ஆஃப் தி ஒரு ரீசனாக ஒரு ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வச்சு அவங்க ஒரு வேளை ஃபைன் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதா. பட் எனக்கு பர்சனலாக நேற்று எபிசோட் வந்துட்டு மீனாவுடைய கேரக்டர் வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஒரு ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமாக எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் சும்மா ஜாலியாக இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு தெரியுது, பட் அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு அந்த இடத்துல போயிட்டு உட்காந்து சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதே போல் ஒரு ஹீரோயின் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் நல்லா போல்டாக வந்து மூவ் பண்ணலாம். என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க, நம்ம ஃபைன் கட்டிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போல்டாக பேசியிருந்தாங்கன்னா கூட ஓகே. பட் நேற்று பேசுறது எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. பட் அந்த இடத்துல என்ன ஒரு சேவியர் மூமெண்ட் அப்படின்னா, நம்மளுடைய வெற்றி ப்ரோட ஆக்டிங்கு ப்ளஸ் அவருடைய டப்பிங் தான். ஸோ ரொம்ப க்யூட்டாக வந்து நேற்று டப்பிங்லாம் கூட பேசியிருப்பாரு. கொஞ்சம் லிட்டில் பிட் லவ் சீன் சொல்ல முடியாது, கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும் அந்த சீன்ஸ் பார்க்கும்போது. ஸோ அதுதான் வந்து ஒரு கொஞ்சம் சேவ் மூமெண்ட்டாக இருக்கும். அதே போல் ஜீவாவுடைய அதாவது கேரக்டர் வந்து க்ளோஸ்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவங்களுடைய திருப்பி வந்தாங்களே ரீஎன்ட்ரி, அந்த என்ட்ரி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மேபி அப்கமிங் ஃபியூச்சரில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி அந்த பணத்தை வச்சுட்டு நீங்கள் எப்படி நிம்மதியாக இருக்கேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கிளம்புற மாதிரி. ஸோ மேபி ஜீவாவுடைய ரீஎன்ட்ரி திருப்பி வரும் அப்படின்ற மாதிரியான அப்டேட் தான் எனக்குமே இருக்குது. ஸோ நானுமே டீம்கிட்ட கேட்டப்போ அவங்க அதான் சொன்னாங்க, திருப்பி ஜீவாவுடைய ரீஎன்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேரக்டர் க்ளோஸ்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பணத்தை வந்து அவங்க ஃபுல்லாக வந்து அமைக்கிட்டாங்க. ஸோ 30 லட்சத்தையும் அப்படியே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் 15 லட்சம் மட்டும் அந்த மாதிரி ரோஹிணியோட அப்பா வந்து போட்டு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்கிறாங்க. ரிமைனிங் இன்னும் 15 லட்சம் அவங்க கிட்ட அப்படியே தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து வந்துட்டு ஏன் அந்த 15 லட்சத்தை திருப்பி அப்பா கிட்ட கொடுத்துடலாமே, 27 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டீங்க, 15 லட்சத்தை கொடுத்துட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை நீங்கள் அடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்துட்டு அண்ணாமலை அப்பா இல்லை, அது வந்து அவங்க அப்பா வீட்டிலேருந்து கொடுத்த பொருள். ஸோ நம்ம வீட்டு காசாக தான் நம்ம கேட்கலாம், பட் அவங்க வீட்டிலேருந்து காசு வந்து நம்ம திருப்பி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்னைக்கு இருந்தாலும் நம்ம அமௌண்ட், நம்ம உழைச்ச அமௌண்ட் தான் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அப்பெல்லாம் கூட ரோஹிணிக்கு உறுத்தலை போல. ஸோ அப்பா எப்படியும் நம்ம ஒரு வழியில் தப்பிச்சோம்ப்பா அப்படின்னு தான் இருந்தாங்க. அதே போல் மனோஜுடைய இன்னொரு பக்கம் டிசிஷன் என்னன்னா, அந்த காசை வச்சு எப்படி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, மனோஜ் அதெல்லாம் இல்லை, இனிமேல் தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அங்கே தான் தெரியுது அவருடைய மெச்சூரிட்டி லெவல் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதையும் வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து காமிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் மீனாவோட கேரக்டர் இன்னைக்குமே வந்துட்டு ரொம்ப பெருசாக பேசவே இல்லை அப்படின்னு நான் சொல்வேன். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஏங்க வம்பு அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிற மாதிரியும், அதுக்கப்புறம் முத்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மீனா பேசின மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல மீனாவே கொஞ்சம் பேசுன மாதிரி கொஞ்சம் போல்டாக காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம். அதே போல் வந்துட்டு இந்த ரூமில் வந்துட்டு ஒரு குட்டி லவ் சீன் இருக்கும். பட் அந்த லவ் சீனுமே அப்படியே மாற்றிட்டாங்க. கொஞ்சம் நல்லா லவ் சீன் மாதிரி டெவலப் ஆச்சு. நான் கூட ஏதாவது ரொமான்டிக் ட்ராக் வருமோ நினச்சேன். பட் அதை அப்படியே முடிச்சுட்டு மறுபடியும் ரோஹிணியுடைய இன்வெஸ்டிகேஷன் ட்ராக் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எஸ், எனிவே அதாவது ரோஹிணி மேலே முத்து சந்தேகப்படுறதும், அந்த சந்தேகத்தை வந்து மீனா கிட்ட வந்து ஷேர் பண்ணுறதும் அப்படின்னு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சீன் முடிச்சுட்டு அந்த சாப்பிட்ற ட்ராக்கு. ஸோ அங்கேயுமே வந்துட்டு மீனா தான் இன்னைக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. சமைச்சு கொடுக்குறத பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. பட் எனிவே ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க, ஒரு வீட்டில் மருமகள்லாம் சமைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாரும் சமைக்கணும். பட் எனிவே இவங்க சமைக்கிறாங்க, அதையும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது அப்படின்றது தான். பட் இந்த ட்ராக்குக்கெல்லாம் ஏதோ பின்னாடி ஏதோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே போல் வந்துட்டு அந்த சாப்பிட்டு இருக்கும்போது கூட அவங்க வந்து இந்த முட்டைக்கெல்லாம் கூட எப்பயும் போல முத்து வந்து ஃபன்னாக பேசிட்டு இருக்காரு. பட் இப்போதைக்கு எனக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நார்மலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா முத்துவோட இந்த கவுண்டர் தான். அந்த 48 நாள் அந்த மண்டல பூஜையை வச்சுட்டு இவங்க வந்துட்டு கொஞ்சம் கவுண்டர் கொடுத்து பண்ணுறதா வந்து ஓரளவுக்கு ஃபன்னாக இருக்குது. அதே போல் திருப்பி வந்துட்டு நம்முடைய மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஃபாரின்ல வந்து மாமா போட்டு விட்டுருக்காரு, இந்த மாதிரி 15 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை திருப்பி அழுத்தி சொல்லும் போது தான் நமக்கு அந்த இடத்துல சந்தேகம் வந்து கூடும். ஏற்கனவே முத்து சொன்னதால மீனாக்கு ஒரு சந்தேகம். ஸோ இன்னைக்கு எபிசோட் 2 ஆகும்போது மீனா வந்து திருப்பி சந்தேகப்படுற மாதிரி வச்சு தான் வந்து முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவரும் திருப்பி சொல்றாரு, அதே போல் விஜயம்மாவும் வந்துட்டு திருப்பி அழுத்தி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதே போல் விஜயம்மாவுடைய ஒரு இந்த கேரக்டர் சேஞ்ச் என்னன்னா, இது வரைக்கும் பிடிச்சி திட்டிட்டு இருந்தவங்க இந்த 15 லட்சம்
நிமிஷம் வந்த உடனே எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு ரோஹிணியை பிடிச்சி தாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவுமே ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். இதுக்கு நடுவில் நம்மளுடைய ரவி அண்ட் ஸ்ருதி ஸோ அவங்களுடைய கேரக்டர் சும்மா டம்மியாக அது மாதிரி வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சும்மா எல்லாத்தையும் ஓரமாக இருந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கான ஸ்கோப் எதுவும் எபிசோட்ஸில் இல்லை அப்படிங்கிறது தான். அதே போல் வந்துட்டு அப்கமிங் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் கூட சொல்லியிருந்தேன், இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் முடிச்சுட்டு உடனே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், அந்த ஃபங்க்ஷன் ட்ராக் வந்து உண்மைதான், கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸுமே. அதை தொடர்ந்து நம்மளுடைய சீதா அண்ட் சத்யா ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு முத்துவோட வீட்டுக்கு வர மாதிரியான ட்ராக்ஸுமே இருக்குது. ஸோ அப்டேட்ஸ் வந்து நான் கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்து தான் நானுமே கலெக்ட் பண்ணேன். எஸ், அவங்க வந்து வந்திருக்கிறது உண்மைதான். இதை தொடர்ந்து இன்னும் ஒரு பெரிய ட்ராக்கு, மறுபடியும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக்கு. எஸ், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய செல்வம் இருக்கார் இல்லையா, முத்துவுடைய ஃப்ரெண்டு. ஸோ அவருடைய ஃப்ரெண்டு கௌதம் இருக்கார்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ரவி. ஸோ ரவிக்கு என்ன வேலை அப்படிங்கிறது தான். ஸோ ரவியை வச்சு ஏதாச்சும் சம்திங் இஷ்யூஸா, இல்லைன்னா சத்யா ஏதாச்சும் பண்ணி அதில் ரவி மாட்டிக்கிட்டாரா, இல்லைன்னா முத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரவி போயிருக்காரா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளோட தான் இருக்குது. எஸ், இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் கூடவே சேர்ந்து வருது. அது மட்டும் இல்லாமல் சத்யாவை வச்சு இன்னொரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது பாசிட்டிவானு தெரியல, நெகட்டிவானு தெரியல, பட் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் அப்படின்ற மாதிரியான அப்டேட் மட்டும் இருக்குது. யார் அப்படின்னா நம்மளுடைய சிட்டி இருக்கார் இல்லையா, ஸோ அவருமே பேக். ஸோ அவர் ஏதாச்சும் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணியிருக்காரா, இல்லைன்னா சத்யாக்கு ஏதாச்சும் பிரச்சனையை கொண்டு வராரா, இல்லைன்னா சத்யா மூலயமா முத்து மீனாக்கு ஏதாச்சும் பிரச்சனையை கொண்டு வருவாரா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எனவே அந்த ஒரு ட்ராக்குமே வந்து அப்கமிங்கில் இருக்குது. ஏன்னா சிட்டியோட கேரக்டர் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் கேரக்டராக இருக்குது. ஏன்னா அவர் பண்ணுறதுலாம் தான் ஒரு பெரிய இம்பாக்டாக வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த கேரக்டரை வச்சு ஏதாச்சும் ட்ராக் கொஞ்சம் கொண்டு வந்து சத்யாவோட ட்ரூத் ரிவீலை சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா ரொம்ப நாள் ஏதாச்சும் ஒரு ட்ராக்கை கொண்டு வாங்கப்பா அப்படின்னு தான் நானுமே வைகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல் வந்துட்டு மீனாவுடைய ஃபேமிலியுமே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. மீனாவுடைய ஃபேமிலி, அதாவது அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஷூட்டிங்லாம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்மளுடைய முத்து, அதே போல் நம்மளுடைய சத்யா, முத்துவுடைய ஃப்ரெண்டும் அங்கே தான் இருக்காரு. அதே போல நம்மளுடைய சந்திராமா, ஸோ சீதா, இவங்க எல்லாரும் வந்துட்டு செட்டில் இருக்கிற மாதிரியான பிக்சர்ஸ்மே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய மீனா கூட பூ கட்டுவாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே கூட வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் வச்சு கூட ஏதோ ட்ராக்ஸ் இருக்கு போல. ஏதாச்சும் சண்டையாக இருக்கலாம், கீழ் வீட்டிலேருந்து வந்திருக்கலாம், பக்கத்து வீட்டிலேருந்து வந்திருக்கலாம், அந்த மாதிரி இஷ்யூவா, இல்லைன்னா வேற பக்கம் அந்த பூக்கட்டின ட்ராக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வச்சு எல்லாச்சும் சேர்ந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ட்ராக்ஸா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்து சிறுகடிக்காசில் வேணும் அப்படிங்கிறது வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து நான் டீமுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயுமே இன்னைக்கு ஒரு போஸ்ட் போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டீம் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான். ஸோ இதுக்கு முன்னாடி கூட நம்ம நிறைய முறை போட்டிருக்கோம். ஸோ டீம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைமும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டீம் ஒரு வேளை பார்த்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதா. ஒரு பக்கம் டிஆர்பி வைஸ் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு இதுவுமே டிஆர்பி பக்கம் இல்லை. ஏன்னா எதிர்நீச்சல பீட் பண்ணியாச்சு. இது எல்லாமே கண்டினியூ, அதாவது இப்போ இருக்க போயிட்டு இருக்கு ஃபயரான எபிசோட்ஸ் இது கண்டினியூ ஆகிட்டு ஒரு பக்கம் மீனாவை போல்டாக காமிச்சு ஸோ முத்து மீனாக்கு தனியாக செப்பரேட் எபிசோட்ஸ் ட்ராக்ஸ் எழுதினா மட்டும்தான் அந்த ஒரு டிஆர்பி வந்து மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளால சொல்ல வேண்டியதில்லை, ஒரு பெரிய காம்படிஷன் வந்து ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ராக்ஸ் வச்சு மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக டிஆர்பி வந்து டவுன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் ஸ்லாட்டட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பட் ஆனாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிறது தான். ஸோ சிறகடி காசி ஃபேன்ஸ் நம்ம இதை தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஆர்பிலையும் சரி ட்ராக் வைஸ்லையும் சரி நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம். நம்ம யாரையும் போய் டிமாண்ட் பண்ணி அவங்கள போய் குறை சொல்லி அதெல்லாம் நமக்கு எப்பயுமே தேவையில்லை. நம்ம பெஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னா நமக்கானது நமக்கு தேடி வரும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.